என்ன மெய் உணர்வாளர்களே, அறிவின் அறிவால் அறிவின் தெளிவே தெளிவிலும் தெளிவாய் தெரிந்தது ஞானம், ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உணர்வை உணர்வது உங்களின் அறிவு. சான்ஸ் பை சான்ஸ் 1957 மெட்டக்கா நடக்கிற காலத்தில் இதே கல்யாண் உடைய ஒரு ஸ்டேட்டில் அற்புதமான ஒரு கூட்டம் நடந்தது. இன்றைக்கு அதை தடப்படுத்தும் வகையில் 1980 வருஷத்திலே மீண்டும் கில்லானிலே தலைநகரிலே இந்த ஒரு கூட்டம் நடக்கும் என்றால் எதிர்பாராத பை சான்ஸ் என்று சொல்லலாம். இரண்டு அரசாங்கமும் ஞானவல்லல் பரஞ்சோதி மகானுடைய தத்துவத்தை அறிந்தாலும் அறியாதவர்களும் மக்களுக்கு குடிப்பழக்கம், மக்களுக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம், மக்களுக்கு தீய எண்ணம் இல்லாத பழக்கங்கள் ஊட்டி வருவதை நினைத்தால் நம்மளுடைய இரு அரசாங்கமும் இதற்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அந்த உதவி செய்ய காத்திருக்கும் என்றே நினைக்கின்றேன். பல கோடி ரூபாய்களையும் செலவிட்டு பல கோடி லட்சக்கணக்கானதை ஆக்கி சில பேர்களுக்கு திருத்த முடியாத நிலையில் இன்றைக்கு உள்ள உலக சமாதான ஆலயத்தினுடைய குரு பிரானுடைய அந்த குண்டலினி சக்தியால் இந்த விரலால் அன்றைக்கு காமித்த இந்த விரலால் அவளுக்கு ஒரு நல்லாசியும் ஊட்டி அவளுக்கு வேண்டிய பழக்க வழக்கங்களை நல்லா படுத்தக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனால் நம்மளுடைய மக்களும் நாமளும் அதை போற்றி 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 அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும். கடவுளை இல்லை என்று சொல்ற சபை இல்லை, கடவுளாக எல்லாமே இருக்கின்றது என்று தடப்படுத்தும் ஞானவல்லல் பரஞ்சோதி மகானுடைய உலக சமாதான ஆலயம் என்றால் அந்த எல்லாமே கடவுள் தேடிக்கொண்டிருக்கும் கடவுளை காலால் மிதிப்பதும் கண்ணால் பார்ப்பதும் எல்லாமே கடவுள் என்று தடமாக விரிவாக எடுத்து சொன்ன ஒரு புஸ்தகம் ஒன்று உலகில் இருக்கும். ஆனால் அது ஐகாடாக இருக்கும் அல்லது நான் கடவுள் என்ற நூலாக இருக்கும். ஆகையால் நம்மளுடைய உணர்வாளர்களும் மற்ற எல்லோருக்கும் நல்ல ஆசியை கூறி 1985 ஏப்ரல் வெரி நியர் 4 ஹவர் மாதிரி 4-5 மணி நேரம் மாதிரி நம்மளுடைய எண்ணம் எல்லாருக்கும் தாட் ஃபோர்ஸ் அந்த உணர்ச்சியை கொண்டு நாம் எல்லோரும் மீண்டும் மீண்டும் எண்ணத்தால் அல்லது ஞாபகத்தால் அல்லது மனதால் சந்திக்கக்கூடிய நிலையை யோடு நாம் உருவத்தோடும் 1985 ஆண்டு நாம் எல்லோரும் சந்தோஷிப்போம் என்ற எல்லோருக்கும் ஒரு நல்லாசி கூறி இந்த பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நல்லாசி, சந்தோஷம். என்ன பேசணும்? காணும் பொருள் எல்லாம் கடவுள் மயம்தான், காணும் பொருள் எல்லாம் அணுக்களின் சேர்க்கைதான், காணும் பொருள் எல்லாம் காண்பவும் அறிவில்தான், காண 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 முற்பட்டவனே. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் தன்னுடைய நிழலையோ தன்னுடைய மறதியோ தீர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் எதை நினைச்சு மனப்பான்மை கொள்கிறான், அது ஆசிரியம் வேட்டிக்கிறான், கவலைப்படுகிறான், கண்ணை விடுகிறான். ரொம்ப அளவுக்கு மீறி அவன் என்ன செய்கிறான் என்றால் அழுகிறான். யாரை? தன்னை அறிய.
அப்போ அதை எக்ஸாம்பிள் காட்டுகிறார். தகப்பனை போல, அண்ணன் தங்கியை போல, வாத்தியாரை போல, அந்த பல கற்பனை பண்ணி அதை வணங்கி வருகிறார். அப்போ அவனுக்கு என்ன பேர்? ஆஸ்திகன் என்று பேர். நானும் ஒரு இடத்துல என் உயிரே என் உயிருக்கு ஒரு உயிரே என்றுடையே என்றனை இந்த அன்னை இன்னும் அன்புடைய அரசே எமது அறிவே எனக்குரிய நட்பே நன்னவநிதியே நடுவெங்கும் பொருளே என்னை ஆழ்வாராமானி என்று ஒன்றாகும். சோதனையா இவனியை செய்ததென்னோ துயர் சிறியேன் மிக சிறியேன் போதும் போதும் இனி ஏனும் பிள்ளை பொறுத்து கருணையின் கண்பால் தன் சொந்தடியாருக்கு இந்தது போடி இந்து வாதன கலர யோக வாழ்வில் வைத்தமிழ்வாள் அமிர்த வணங்கி மேலாம் பாதம் தர வினைக்கினாருடைய பரம தயாலா பரமான் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ தன்னை தான் தெரியாமல் தானே வணங்குகிறான். காணும் பொருள் எல்லாம் கடவுள் வேண்டாம். அப்ப பார்க்கறதெல்லாம் கடவுள் தான், ஆனா அவன் கடவுளை அறியல. காணும் பொருள் எல்லாம் அணுக்கள் சேர்க்கிறான். சயின்ஸ் வந்துருச்சு. ஏட்டம் எப்படி வருது, எப்படி கூடுது, எப்படி போகுது என்பதெல்லாம் பார்க்க போனா காணும் பொருள் எல்லாம் அணுக்களில் சேர்க்கிறான். எல்லாம் அணுமையல்தான். காணும் பொருள் எல்லாம் காண்பவன் அறிவில் தான் எல்லா வீட்டும் சேர்ந்து இங்க வந்துடும். அந்த நாலேஜுங்கிறதுல சுமந்து கொண்டே இருக்கு. காண 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 முற்பட்டவனே கடவுளானானே. பார்த்தான் 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 அவனே ஆயிட்டான். ஐ மை காட். முதல்ல என்ன சொல்றான்? காடுங்கிறான். அப்ப ஐ காடுன்னு சொல்லுவான். அப்ப அதுக்கு பேர் என்ன? நாஸ்திகம் சொல்லு. அப்ப நாஸ்திகம் என்றால் எப்படின்னா அறிவு விளக்கம் உள்ளது. நாஸ்திகம் என்றால் என்ன சொல்வது? சுத்த சரியான 12:30 மணியில உள்ள சூரியனுடைய வெப்பத்தை போன்றது, வெளிச்சத்தை போன்றது. ஏன்னா அதுல எதுவுமே எல்லாமே தெரியும் பாருங்க. அப்போ சூரியன் வெளிச்சத்தை விட அதிகமாக எது? அந்த அறிவு இருக்கே, அந்த அறிவு ஆகப்பட்டது தன்னை தான் அறிந்தால் அவன்தான் நாஸ்திகம். தடுமாறக்கூடாது, தள்ளாடக்கூடாது. அவன் அவனாகிற போது அவனே துணிந்து விடுகிறான். ஐகோ அல்லாட்டா அது அப்படி தேடுறான், அங்கே போறான். ஐயா பிச்சை எடுக்கிற கதை. அதுக்கு என்ன சொல்றது? அந்த பிச்சை எடுக்கிற கதையாக எவன் என்ன செய்கிறானோ அது ஆஸ்திகம். நாம் செய்யலையா? எல்லாரும் செய்யலையா? அதை செய்து கொண்டால் அப்புறம் தன்னை அறிந்தால் அது நாஸ்திகமாகும். பாருங்க, இதை வச்சுக்கிட்டேன், கையில மூடிக்கிட்டேன், இல்ல ஒரு தங்கம் இருக்குன்னு சொல்றேன், 4 பேர் தங்கம் இருக்கிறதாகவே நம்புறான், அது ஆஸ்திகம். அதை நம்ம அறிவுக்காண்டி சொல்றாரு, கையில ஒண்ணும் இல்லடா, கையை திறடா, அந்த திறந்து பார்த்தாலும் பார்க்காட்டும் யூகத்துல தெரிஞ்சா இல்ல நத்திங். அதுதான் நாஸ்திகம். நாஸ்திகம் என்றால் அறிவினுடைய உயர்வு. நாஸ்திகம் என்றால் என்ன? அறிவினுடைய விளக்கம். நாஸ்திகம் என்றால் என்ன? 1000 பவர் உள்ள லைட். நாஸ்திகம் என்றால் சூரியனுடைய வெளிச்சம். இதுதான் நாஸ்திகம். கடவுள் இல்லை என்று சொல்றது நாஸ்திகம் இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்றது நாஸ்திகம். அவ்வளவு ஆஸ்திகம் தான். அட்டூழியம் நடக்கிறதுனால, அதை கண்டிக்கிறதுனால மற்ற கட்சியாக சேர்ந்து இங்கிலீஷா அவர்கள் எல்லாம் இந்த கடவுள் இருக்குன்னு ஜனங்களை மயக்கிறவன நம்ம கூட சொல்லியிருக்கிறோங்க. மது கொடுத்தாத மக்களை மயக்குங்கள், போதை கொடுத்து மயக்காதீர்கள். மதுவின் மயக்கம் சனி நேரமே மத போத மயக்கம் நாளடையில் என்று சொல்லியிருக்கிறேன். ஆக என்ன வேணும்? மதம் வேண்டான்னு சொல்லல, மதம் வேண்டான்னு சொல்லல, அது போதையாக போயிடாது. மது போதை. அப்புறம் any question? Ladies and gentlemen, Swamiji is waiting for the question. Please, anybody wants to ask any questions? யாராவது கேள்வி கேட்க முடியுங்களா?
மாந்தோளாகப்பட்டது கலந்தவர்கள் மகான்கள் ரிஷிகளுக்குள்ளது. மாந்தோள் என்பது சாந்தமான ஒரு யோகம் பக்தனுக்குள்ளது. புஸ்தகத்தில் இருக்கு. இதெல்லாம் ஒரு சைக்காலஜி தான். பட் நோ நத்திங். சைக்காலஜி ஆல்சி no different. Psychology different. Swamiji today, no dress, no IG. IG dress coming, all people are saying, oh IG. Police dress coming, people understand. No police dress, no police. Same this. Mahan meaning is psychology type of skill. அதான் சைக்காலஜி தான். தியானம் என்றது கண்ணை திறந்தும் செய்யலாம், கண்ணை மூடியும் செய்யலாம். இப்போ தூக்க போறீங்க, அப்போ கண்ணை மூடிக்கிட்டே தியானம் பண்ணலாம். அது சும்மா உட்காந்துக்கூட எல்லாருக்கும் முன்னால் இப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருந்தால் அது எல்லாரும் ஏமாத்துற வேலை. அது கூட்டிட்டு இப்படி இருந்துட்டு இருந்தால் அது எல்லாம் பார்ப்போம், அது ஏமாத்தம். கண் தந்துட்டு தியானம் பண்ணலாம். சிலவர் என்ன செய்வோம், அப்படி இருந்துட்டு அப்படியே உட்காந்துருவான். ஒரு வேளாவில் அவனுக்கு புரட்ட சத்தம் கூட வந்துருச்சு. இப்போ நாலேஜ் இருக்க எப்பவுமே சரியா இருக்கும்போது இதில் எப்படியும் உட்காந்துருக்கலாம், இப்படியும் உட்காந்துருக்கலாம், இப்படியும் உட்காந்துருக்கலாம், இப்படியும் உட்காந்துருக்கலாம். ஞாபகம் சரியா இருந்தா சரி. அவர் சைக்கிள் ஓட்டுகிறான், ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டான், அவன் அம்மால போவான். அடுத்தது சித்தருங்கிறது அறிய போய் கொண்டிருக்கிறவன். எங்களுடைய கொள்கை அறிஞ்சு முடிஞ்சதப்ப ஓடிவாங்க இந்த மாதிரி விஷயம்னு சொல்றோம். அது அவ்வளவுதான். கோலாலம்பூர் தெரியாமவே அவன் கோலாலம்பூர் எங்க இருக்குன்னு சோமனிவே போறான். கோலாலம்பூர்லயே இருந்து கொண்ட அப்புறம் இந்த கோலாலம்பூர் அறிந்தவர்கள் நீ எங்க போகணும், பம்சா ரோட்டுக்கு போகணுமா இல்லாட்ட பெரிய மெயின் ரோட்டுக்கு போகணுமா என்று இங்கே சொல்லக்கூடிய இடம், அடைந்த இடம். அப்புறம் கடவுள் என்ற ஒருவர் இருக்கின்றாரா? கேள்விதான். நம்பிக்கை தான், விசுவாசம் தான். அவனே தான் இவன். இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லியிருக்க. கேள்வி கேட்டால் இருக்கில்ல, ஒரு ஆள் இருக்கு. அது அறியாத போது கடவுள் இருக்குன்னு நம்புறோம். அறிந்த பிறகு எல்லாம் கடவுளாகவே இருக்கு. கடவுள் இதுக்குள்ளே இல்லை. கடவுள் கையாக, காலாக, கண்ணாக, முடியாக இருந்து கொண்டிருக்கு. method different, idea different, duty different. அவருக்கு என்ன வேலை தெரியும்? எலக்ட்ரிக். அவருக்கு என்ன வேலை தெரியும்? இன்ஜினியர். இவருக்கு என்ன தெரியும்? கிச்சான். அவருக்கு என்ன வேலை தெரியும்? டாக்டர். duty different, method different. டெலிவிஷன் அது இது மாந்தோல், இது method different. God a different thing, only method different, idea different, duty different. அப்புறம் மணி ஆயிடுச்சா பாட்டு? ஆச்சா? 10 நிமிஷம். ஆன்மாவுக்கு அறிவுக்குள்ள வேறுபாடு ரத்தம். Alma meaning blood circulation, Arivu meaning experience, knowledge. Alma meaning blood, life meaning blood. No blood, no life.
No cement, no metal. Chin. No chin, no potato. A different chin. Understand chin? The Chinese chin. Cement meaning chin. Right? Chinese. இவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் கடைசியில் அவர்களுக்கு ஒரு ஆபத்தோ இல்லாட்டி மற்ற ஒரு அவர்களை மீறி ஒன்று நடக்க வேண்டிய இருக்குன்னா உடனே கடவுளை தானே கூப்பிடுறாங்க. அது இல்லை, அது முந்தியே ஏமாந்துருக்க, இப்போ ஏமாறுறான். முதல்ல ஏமாந்துட்டான், ரெண்டாவது ஏமாறுறான், ரொம்ப ஏமாறுறான். சப்ஜெக்ட் அது வேற வழி இல்லையே. அப்ப கடவுளே அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். குறையை நிவர்த்திக்க கோரிய குரலே கடவுள். குறையை நிவர்த்திக்க கூறிய குரலே கடவுள். அப்புறம் அதை கொடுத்துட்டான், பணம் கொடுத்துட்டான், ஆப்பிள் கொடுத்துட்டான், ஆரஞ்சு கொடுத்துட்டான். அப்புறம் பார்த்தான் குறையை நிவர்த்தித்த செயல் சொல் கடவுள். ஐயோ ஆண்டவனே, ஈசனே, மகாபிரபு, நீ நல்லா இருக்க, அவனை கடவுளா வந்தான். நிவர்த்தித்த பின்னால் அவன குருவேங்க குறையை நிவர்த்திக்காது. மகராசி ஆண்டால நீ சும்மா இருக்க மகாலட்சுமிங்கிறான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தேவதாசி வீட்டுல நாங்க இருந்தோம். அப்போ ஒரு வந்து கேட்கிறார், ஹலோ தேவதாசி வீட்டுல. அப்போ ஒரு பிச்சைக்காரன் சாப்பாடு போடுறது அந்த தேவதாசி கிட்ட கேட்கிறான், அம்மா நாகூர் ஆண்டவர் துறை, நாகூர் ஆண்டவர் உனக்கு உதவி பண்ணுவார், திருப்பதி விருடாசலம் திருப்பதி பண்ணுவார் அம்மா தேவதாசி. தேவம்மா அவருக்கு கோபம் வந்துருச்சு, நான் வந்திருக்கிறது தெரியாது. அந்த பேர் கொடுக்குற இடம் தான் தெரியுமே, இந்த தேவையாட்டு ஏன் நான் கேட்கிறேன், திருப்பி எங்க போய் கேட்கிறேன் என்ன சொல்றான்னு உனக்கு கொடுக்குறவன்னு தெரியும். நீ போய் அங்கே கேட்க கோபம் அவன் பேசாம. தேவம்மா நல்லாவா சொன்னிய, ஐயோ சாமி வந்துட்டீங்களா, ஐயோ எனக்கு தெரியாது, இங்கிட்டு வேறு பயன்தான். அவ ஆன்சர் சொல்றேன். அப்புறம் அதை விளக்கம் தெரியாதனால குரு வந்துட்டாரேங்கிற ஒரு இது இல்லை. ராசியில இருந்தாலும் அவளுடைய பண்பாடு வேறு. அந்த பண்பாடு அன்னைக்கு அவ்வளவு பணிஞ்சது. சாமி நான் தெரியாம சொல்லி போட்டேன், அவங்களுக்கு ரசம் சாப்பாடு வாங்கி போட்டு அனுப்பிச்சாத்தணும் அந்த பண்பாடு. Does he still do meditation every day? No, every day does he still do meditation? And how many hours does he need to sleep every night? அதாவது மெடிடேஷன் எடுக்க வரைக்கும் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தூக்கம் வேணும். தூக்கமா 8 ஹவர்ஸ் தூங்கலாம். அந்த தூங்கும்போது அங்கே கவனம் வச்சுட்டு தூங்கணும். No, he's asking Swamiji, is still taking the meditation. How many hours he sleep a day? அதாவது நீங்க உங்களுக்கு இருக்கிறது எனக்கு மிந்தி இந்த மெடிடேஷனுக்கு மிந்தி 1 ஹவர் 2 ஹவர் தான் தூங்கியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் அறிஞ்ச பிற்பாடு இப்போ எப்படியாவது நான் 9 மணிக்கு தூங்கினா காலையில் 6 மணிக்கு தான் இருந்திருக்கேன். இப்போ மெடிடேஷன் அதாவது தெரியாத அனுபவம் இல்லாத after night 9 good sleeping, after 4 early morning. Daily after 4 but don't come outside. Just 6 o'clock outside. Very important sleep.
அப்போ தெரியாத போது சிலிக்க கூடாது, ஞானம் வேணும்னு சொன்ன ஒரு சாமி அந்த பழைய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ் சரியா செய்யல சொல்லுது. அதாவது இந்த விஷயம் தெரியாது, நானே கிருஷ்ணன் ஒன்றாவது தூங்கினா போதும். Before, when he has written the whole book, when he has got the knowledge, you can sleep 1.5 hours. You see? But after, you can, when you know, you see, எல்லாம் தெரிஞ்சிருப்பாரு. when he has got the knowledge, he starts sleeping automatically. தூங்கப்பட்டும் தூங்கினாலும் 1 நாளைக்கு தூங்கினால் போதும். நான் கடவுள் சுவாமிஜி, கடவுளை வேண்டிக்கிறதுனால நான் நினைக்கிறது நடக்குமா? அப்படி இல்லை, நீ முயற்சி எடுத்ததான் நடக்கும். இல்ல என்ன பண்றோம், இங்க போய் சிக்கணும் தவிர சாமிகிட்ட போறவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்கதான் செய்யும். ஆமா, அது முயற்சி எடுக்கணும். அதுக்கு அங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இல்ல, முயற்சி நீங்க வந்து நான் சாமியை பார்த்துட்டேன் முடியுமா? வந்தாதான் முடியும். முயற்சி உடையவர் வணக்கம் மட்டும் பத்தாது, முயற்சி எடுக்கணும். ஆமா, கடவுள் வணக்கம் என்றாலும் ஒரு முயற்சி தானேயா. அப்புறம் என்ன வணக்கம் என்றா என்ன? ஒரு முயற்சி. ஹலோ, pray also. No pray. Swamiji pray what great man. Great man is when you no pray. Great man is when you know you have to use myself, my understanding, great man. Myself, my no understanding, I pray. I pray, no dream inside, no pray. Dream no sometimes. ட்ரீம்லயே அவர் ப்ரே பண்ண மாட்டாங்க. Pray meaning separate. Number two, no pray meaning I only one. You understand? Yes. No pray. But meditation. உங்களுக்கு ஆகாரம் கண்ட்ரோல் உண்டா? பசித்தா சாப்பிடுவோம். அது முன்னாடி அதெல்லாம் இல்லை. என்ன இருக்காது, நல்லதா இருந்தா சாப்பிட்டுக்கிறேன். கருப்பு வேண்டாம் சேப்பு வேண்டாம் சொல்லி முருங்கைக்காய் சாப்பிட்டாலே மாமிசம் தான் ஆக்குறேன் கருதி. அதுக்கு கொஞ்சம் மாமிசம் சாப்பிட்டு மாமிசத்தோடு சேர்க்கிறேன். சாப்பிடுறது பாவம். அது முருங்கைக்காய் சாப்பிடுறதே பாவம். ஏன் அந்த முருங்கைக்காய் கொண்டு போய் மாமிசத்துல ஏன் கேட்கிறேன்? நல்லா இருந்த மாமிசம் ஆச்சு, முருங்கைக்காய் சைவமாச்சு. சைவத்தை கொண்டு போய் புரிஞ்சு அசைவத்தில் ஏன் கேட்கிறேன்? இந்த எச்சல்லையும் இந்த இதுலையும் அது நல்லா இருந்துட்டு இருந்ததை பாவிப்பேன். இது சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லு. இதுக்கு போயிருந்தேன் ஒடையார்பாளையம். சுவாமி ஒடையார்பாளையம் ஜமீன், வெரி பிக் மேன், சைவா, எல்லாம் சைவாதான், இல்லை மிலிட்ரி கிடையாது. அவன் என்ன காரு இது அனுப்பிச்சு நமக்கு ராஜா எல்லாம் மரியாதை பண்ணார். பண்ண உடனே சரின்னா என்ன பண்ண அந்த ஊருக்காரன் சொன்னானா, அவருக்கு அசைவம் இல்லை, பிரியாணி தான் சாப்பிடுவாரு. நம்ம காரம் ஐயோ அடே யாராவது காரானா சாமியாரு சைவம் முடியாமல அது சொன்னா. அவருக்கு என்னையா பெரிய மகான், அவருக்கு என்ன. கடைசிக்கு பெரிய பப்ளிக் மீட்டிங், வெரி பிக் பப்ளிக் மீட்டிங். அப்போ இவ்வளவு காகிதம், சின்ன சின்ன காகிதங்கள் 25 காகிதம் உண்டு. அப்ப நான் ஒரு கதையை சொன்னேன். மாமிசம் சாப்பிட்றவங்க ஞானி ஆகலாமா ஒரு கேள்வி. இன்னொருத்தர் மாமிசம் சாப்பிட்றவர் எப்படி ஞானி ஆகலாம்? இதெல்லாம் சின்ன பயிட்டை எழுதி கொடுக்குறான் பெரிய மனுஷன். ஆமா, வாங்கி வச்சுக்கிட்டேன். நேற்று ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு மனு ஒன்று வந்தது, சாமி செட்டில் பண்ணிட்டு போகணுன்றது.
என்ன மனுன்னு கேட்டான். இந்த காய்கறி, கத்திரிக்காய், காய்கறி, வெண்டிக்காய் எல்லாம் சேர்ந்து எங்களை சும்மா இருக்கிற அசைவனே சைவனே போய் அசைவ உடம்புல போட்டு எங்களை கொலை பண்ணி ரத்தம் ஆக்குறாங்க சாமி, இதை நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு போயிருங்கன்னு சொல்லி அது எல்லாரும் ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு. யாரு கொடுத்திருக்கா? கத்திரிக்காய், வெண்டிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு மனு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியல, அதனால அதை சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு.